பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை நேரத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 17 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 17வது சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று, ரொம்ப முக்கியம், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவானாக. 3வது வசனம் சொல்லுகிறது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே என் நியாயத்தை கேட்டருளும் நம்ம கூப்பிடுறது நல்லது தான். ஆனால் அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்க வேண்டுமானால், அந்த கூப்பிடுதலுக்கு தேவன் தம்முடைய செவியை சாய்க்க வேண்டுமானால், கபடமில்லாத உதடுகளிலிருந்து நாம் விண்ணப்பத்தை செல்ல வேண்டும். இந்த காலை நேரத்தில் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கும் நாவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, உம்மை உயர்த்துகிற நாவை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை இந்த காலை நேரத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு நல்ல சுவாசத்தை, தேவன் நல்ல ஜீவனை, தேவன் நமக்கு நல்ல ஆயுசு நாட்களை இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்திற்காய், நீர் கொடுத்த பலத்திற்காய், நீர் கொடுத்த கிருபைகளுக்காய், நீர் பாராட்டின தயவுகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு ஆத்துமாவோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் பாராட்டின தயவுகள் ஏராளம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் நாவினாலே உம்மை துதிக்க, எங்கள் நாவினாலே உம்மை பாட, எங்கள் நாவினாலே உம்மை ஆராதிக்க, எங்கள் நாவினாலே உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு தேவன் பாராட்டின நல்ல தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபையினாலும், ஒரு புதிய பலத்தினாலும், ஒரு புதிய தயவினாலும் எங்களை நிரப்பி விடுவீராக. பழையன அல்ல, எல்லாம் புதிதாயினே என்று வாசிக்கிறோமே. இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும், அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும், ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பெரிய காரியத்தை தேவன் காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நம்மை ஏற்படுத்தின நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான், அவரை உயர்த்துவதற்காகத்தான், அவரை மேன்மைப்படுத்துவதற்காக தான். எங்கோ இருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து, எங்கோ இருந்த நம்மை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. இந்த காலை நேரத்தில் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். அதிகாலை நேரம். ஆகவே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உற்சாக மனதோடு கரங்களை தட்டி, ஒரு காலத்தில் தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தேன், ஆனால் என்னை தேவன் மூளைக்கல்லாய் மாற்றி உயர்த்தி வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லோ. நன்றி அப்பா. நல்லா கைத்தட்டி நம்பிக்கையோடு பாடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில
ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. என் வாழ்க்கையில மேன்மைகளை தருவீராக. அதிகாலை நேரம், அவரை துதிக்கிற நேரம், அவரை உயர்த்துகிற நேரம். ஆமென். நல்ல கைத்தட்டி பாடலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏர்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே, ஏல்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. ஏர்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏர்பெத்தே, ஏர்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவும் இந்த காலை நேரத்திலே என்னை கைவிடவே மாட்டீ. இது ஏர்பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏர்பெத்தே, இது ஏர்பெத்தே, ஆமென் ஆமென், வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏர்பெத்தே, இது வானத்தின் வாசல். நம்பிக்கையோடு சொல்லுங்க. என்னை நடத்துகிற தேவனே, ஆமென். ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க. செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ.
மாற்றுவி, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தின் வாசல் உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மையை நாங்கள் உம்மை ஆராதிப்பே. இந்த காலை நேரத்தில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்ல முடியுமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, காலை நேரத்திலே ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிக்கிறோம். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்ல முடியுமா? காலையில பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீர். என்னையும் சேர்த்துக் கொள்வது, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினவரே நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவரே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாழ்க்கையிலே முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயர்த்தி பாடுங்க. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், உயர்த்தின அவர் தேவன். கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த காலையில காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே. ஓ நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவரே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட
கிருபை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் இந்த ஆராதிப்பேன் காலையிலே ஆண்டவரே சுவை சொல்லுங்க, ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் என் ஆண்டவர். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஒரு ஆராதனை ஆண்டவரே அபிஷேகம் சுவை யாரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ ஆராதிப்பேன் இப்பொழுதே தேவன் தொடுதல். ஆராதிப்பேன் ஆமென். ஆண்டவரே சுவை சொல்லுங்க, ஆராதிப்பேன் ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் எங்கள் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். உண்மையிலே உம்மை சொல்லுங்க, ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் ஆமென். காலை நேரத்தில் உண்மையிலே உம்மை சொல்லுங்க, ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். சொல்லுங்க, தூதர்களோடு தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அப்படி ஆராதிக்க பாப்போம். ஆராதிப்பேன் நான் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர், வெண்ணாடை அணிந்து வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோளை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோளை ஏந்தி ஆராதிப்பேன். கரமுயர்த்தி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இயேசுவே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமென். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆண்டவர் சுவை ஆராதிப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. உன்னதமானவரே ஹalleluya இயேசையா. ஹalleluya ஒரு விசை கூட கரம் உயர்த்தி ஹalleluya ஆமென். ஹalleluya இயேசையா. ஹalleluya ஹalleluya. என்னை நடத்தினா அவர் நல்ல
பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை நடத்துகிற தேவன் நீர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்தில் வழி தெரியாத, திசை தெரியாத, போக இடம் தெரியாத ஒரு பாதையிலும் உம்மால் நடத்த முடிந்ததே ஆண்டவரே. அதே போல எங்களையும் இந்த காலை நேரத்தில் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் நடத்தி தேடி வந்த நல்ல நேசரே. கரம் உயர்த்தி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உங்க உள்ளத்திலிருந்து இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே இந்த காலை நேரத்துல முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே கரம் உயர்த்தி சொல்லுங்க. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya, 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 ஹalleluya. கரம் உயர்த்தி ஹalleluya. உன்னதரே ஹalleluya. இயேசுவே ஹalleluya. இரட்சகரே ஹalleluya. அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். காலை நேரம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க நீர் கடந்து வருவீராக. எங்கள் தேவைகளை அறிந்தவர், எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர், எங்களை நன்றாய் அறிந்தவர். ஆண்டவரே, யோபு சொன்னதைப் போல நாங்கள் முன்னாக போனாலும் இல்லை, பின்னாக வந்தாலும் இல்லை, ஆனால் ஒன்று தெரியும், நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து, ஆண்டவரே, தீங்கான வழியில் நடந்திடாமல், துன்மார்க்கமான வழியில் நடந்திடாமல் எங்களை நேர் வழியாய் நடத்தி நீர் செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. உம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ, எதையெல்லாம் நாங்கள் திருத்த வேண்டுமோ, எதையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் நாங்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டுமோ, எதிலெல்லாம் நாங்கள் ஸ்திரப்பட வேண்டுமோ, அதிலெல்லாம் எங்களை நடத்தி
ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்றைக்கும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்து நாங்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து நாங்கள் சரியானபடி கிறிஸ்துவை போல வாழ, அவரை நாங்கள் நிரூபிக்க, அவருடைய சாயலை வெளிப்படுத்த தேவரீர் எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அனுக்கிரகம் செய்தள்ளும்படியாய் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, ஆண்டவரை அனுகூலப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இருப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 19வது வசனம். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு, நமக்கு கொடுக்க அந்த பேச்சு திறமை. இந்த உலகத்தில் யாருக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை தேவன் சிருஷ்டித்தாலும், எவ்வளவோ காரியங்களை தேவன் படைத்தாலும், பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டு இந்த வாய்ப்புகளை கொடுத்தார்னா, அவரை துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த நாவை, பேச்சு திறமையை, நாவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனை துதிப்பதற்கு, புதுப்பாட்டை பாடுவதற்கு, அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும். என் சகோதரர்கள் நடுவிலே உம்மை பாடி துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்கும், கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கி இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குமானால் அது நம்முடைய நாவாக தான் இருக்க முடியும். அநேக ஆசீர்வாதங்களை இழந்ததற்கு, அநேக ஆசீர்வாதங்களை நாம் விட்டதற்கு, அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போனதுக்கு காரணம் நம்முடைய பேச்சு தான், நம்முடைய நாவு தான். நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுடைய பேச்சு ஒரு மனிதன் யார் என்பதை அடையாளம் காட்டும். ஒரு மனிதனுடைய பேச்சு அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதை காட்டி கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் இருக்கிறதே வாய் பேசும். அப்படின்னா ஒரு மனிதன் யார் என்பதையும், எப்படிப்பட்டவன் என்பதையும், ஒரு மனிதன் எந்த பக்குவம் உடையவர் என்பதையும் ஒருவருடைய பேச்சை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். பேதுரு அந்த இடத்துல போய் நிற்கும்போது அவருடைய பேச்சு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அங்கே ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், நீ அவர்களில் ஒருவர் தானோ அப்படின்னு கேட்டபோது இல்லை என்று சொன்னாலும் அந்த பேச்சு காட்டி கொடுக்கிறது. ஆனால் ஒரு 3 வருடங்கள் பழகின பேதுருக்கே அந்த பேச்சு இருக்குமானா, இன்றைக்கி பல வருடம் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். இன்றைக்கு ஆசீர்வாதம் இழந்து போவதற்கு காரணம் என்னவென்றால் நாம் வாய் தான். அதான் வாசித்தோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய்னு வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சிக்கப்படுவதற்கும், அநேக நேரங்கள் நம்ம பிடிக்கப்படுவதற்கும் காரணம் என்னவென்றால் நம்முடைய பேச்சு தான்.
நம்முடைய நாவு தான். இதை மாத்திரம் நம்ம அடக்குவோமானால், இதை மாத்திரம் சரியாய் கையாள தெரியும் என்றால் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள், ஏன் அநேக கனம் நமக்கு கிடைத்திருக்கும். உடைய கனம் ஏன் கெட்டு போகிறது? அவருடைய பேச்சு சரியில்லாத காரணத்தினால தான். உடைய பேச்சை வைத்து தான் கனம் கொடுக்கப்படும். அவர் சரியில்லாதவராய் பேசுவார் ஆனால், தவறாய் பேசுவார் ஆனால் நிச்சயமாய் கனம் கிடைக்காது. ஒரு மனிதனுடைய கனம் என்பது நடக்கையிலே மாத்திரமல்ல, பேச்சிலும் இருக்கிறது. ஆகவே தான் நம்ம பேசும்போது கவனமாய் பேச வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனம் பதறி கூட கர்த்தருடைய சமூகத்தில் பேசாதிருக்கணும், உன் நாவை காத்துக்கொள் என்று வாசிக்கிறோம். சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையே இதாக தான் இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியாமல் போகிறதுக்கு தடை இதாக தான் இருக்குது. நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு நம்ம பேசுகிற வார்த்தையே நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி, ஆண்டவர் அற்புதங்களை கொடுக்கக்கூடாதபடி அதுவே தடையாக இருக்கிறது. பாவம் ஒரு பக்கம் தடையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதே அளவு நம்ம பேசுகிறதே அதுக்கு தடையாய் மாறுகிறது. இன்றைக்கு இதில் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோமானால், இன்றைக்கு இதை நாம் சரி பண்ணி கொள்வோமானால், நம்மை சீர்படுத்தி கொள்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. யாக்கோபு 3வது அதிகாரம் 4வது வசனம் முதல் வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும், பாருங்க, அவை மகா பெரியவைகளாய் இருந்தாலும், கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி, பாருங்களேன், அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பெரிய கப்பலா இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய காற்று வீசலாம், அதை நடத்துகிறவன் என்ன போகணும்னு சொல்லி அந்த சிறிய சுக்கான திருப்புகிறானோ அதன்படியாக தான் கப்பல் கடந்து போகிறது. அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும், எவ்வளவோ பக்குவங்கள் இருந்தாலும், எவ்வளவோ படித்திருந்தாலும், எவ்வளவோ அறிவுகள் இருந்தாலும், அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, 5ஆம் வசனம், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்து, பாருங்க, சிறிய அவயம்தான், ஆனால் அது செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கிறது. சின்ன அவயம்தான், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பேசப்படும் போது, அதை கவனிக்காமல் போகும்போது, அதை சரிப்படுத்தி கொள்ளாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறது. நீங்கள் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். நாவும் நெருப்பு தான். பாருங்களேன், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, பாருங்க, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, ஒரே ஒரு நாவு தான் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும். வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துறதாம். இன்னைக்கு கரைப்படுறதுக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. கரைப்படுறதுக்கு வேறு எந்த தேவ பிரசனத்தை நல்லா நிரம்பிட்டு சில பேரை பார்த்துருக்குறேன். நல்லா நிரம்பி நல்ல அபிஷேகத்தில் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு பேசுகிற அந்த பேச்சினால அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கரைபட்டு போகிறது. இன்றைக்கு நம்முடைய நாவை நாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பேச்சு எது கொடுத்திருக்கிறாரு? அவரை துதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, அவரை புகழுவதற்காக, அவர் நாமத்தை வசனத்தை சொல்லுவதற்காக, அவரை குறித்து பேசுவதற்காகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, ஆனால் இந்த நாவினால் நம்ம பாவம் செய்கிறோம் பாருங்களேன், அது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குகிறது. அநேக ஆசீர்வாதங்கள், அநேக மேன்மைகளை இழந்து போவதற்கு காரணம், கரைப்பட்டு போவதற்கு காரணம் இந்த நாவு தான். தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அதே 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்லாம் வாசித்து பார்க்கலாம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். எல்லாத்தையும் அடக்கிடுறோம். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் நம்ம அடக்கிடுறோம். ஆனா எதை அடக்க முடியும்னா 8வது வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. மனுஷன் எதையோ அடக்கிறான், மிருகத்தை அடக்கிறான், அதை அடக்கிறான், எல்லாத்தையுமே அடக்கிறான். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்குமே கொடுக்காத அந்த காரியத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த நாவை வைத்து எல்லாவற்றையும் அடக்குகிறான், ஒன்றை கூட விடுறதில்லை, எல்லாவற்றையும் அடக்கிறான். ஆனால் அவன் நாவை அவனால் அடக்க முடியல. பாருங்களேன், இன்றைக்கி அதான் ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாவற்றையும் அடக்க தெரிந்த நமக்கு
எல்லாவற்றையும் நிறுத்தத்தின் நமக்கு நம்முடைய நாவை அடக்க முடியவில்லை. இங்க வாசிக்கலாம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சொல்றாங்க, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. மோசமான காரியம். நம்ம பேசுறதுல நாவல ஜீவனும் மரணமும் வைத்திருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோமே. துதிக்கிறோம், அதே சமயத்துல சபிக்கிறோம். அதான் சொன்னேன், ஏன் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், தவறல்ல, தினமும் ஜெபிக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியவில்லை, ஒரு அதிசயங்களை என் வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. தேவனுடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் ஏன் பார்க்க முடியும்னா, நம்ம ஒரே நாவலை துதிச்சுட்டு அதே நாவலை சபித்தலும் கொண்டு வருகிறோம். 10ஆம் வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து தான் புறப்படுது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. வேத அழகாய் சகோதரரே, எனக்கு பிரியமானவர்களே, இப்படி இருக்கலாகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்தே புறப்படுகிறதே. தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்முடைய இருதயமும் நம்முடைய வார்த்தையும் ஒத்ததாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம். நான் சொல்கிறபடி தான் என் இருதயம் இருக்குமானால், நான் விண்ணப்பம் பண்ணுகிறபடி என் இருதயம் இருக்கும் என்றால் கர்த்தர் அதை தானே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நாவுனால நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது, அவரை துதிக்கும் போது, அந்த நாவு எப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும். ஏசையா நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆண்டவர் நாவை தொட்டார். ஏன்? அவருடைய வாழ்க்கை அந்த தீட்டு நீங்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரை என் நாவை தொடுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்ததை மட்டும்தான் நான் செய்யணும், உண்மை மட்டும்தான் நான் துதிக்கணும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எனக்கு இதனால் கனம் குறைந்திடக்கூடாது, இதனால் நான் கரைப்பட்டு போய்விடக்கூடாது, இதனால் நான் தீட்டுப்பட்டு போய்விடக்கூடாது, இதனால் நான் ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாது, இதனால் என் வாழ்க்கையில் சபித்தல் உண்டாகக்கூடாது, இதனால் என் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மைகள் இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால், கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இதை வைத்து தான் நம்ம ஆசீர்வாதமே இருக்குது. எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறோம், நல்லது தான், ரொம்ப நேரம் ஜெபிக்கிறோம், நல்லது தான், இடைவிடா எல்லாம் உண்மை தான். ஆனால் நம்ம எல்லாம் செய்துட்டு அதை ஒரே நிமிஷத்தில் கரைப்படுத்தி போடுகிறது, ஒரே நிமிஷத்தில் மட்டுப்படுத்தி போகிறது இந்த நாவு தான். அங்கே வாசித்தோம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு விசை வாசியுங்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று பாருங்க. நம்ம பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம செய்கிற செய்கைக்கு மாத்திரமல்ல, நம்ம பேசுகிறதுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்பார். அவர் கணக்கோடு வராரு. நம்ம எது வேணாலும் பேசலாம், ஃபோனில் எது வேணாலும் பேசலாம், யாருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 4 செவத்துக்குள்ளே பேசுகிறோம், யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரியாது நினைக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும்போது, அந்த நாளிலே நாம் நிற்கும்போது, மனுஷர் பேசின வீணான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டு கணக்கு கேட்கும்போது நாம் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். இந்த காலை நேரத்தில் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாயை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள், நாவை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் துதிப்பதில்லை. நல்ல பரிசுத்தவான்களை பாருங்கள், எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்க, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நம்ம நாவிலே இருந்து கொண்டிருக்குமானால், இப்படிப்பட்ட வீணான வார்த்தைகள், இப்படிப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகள், நம்மை கரைப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை தீட்டுப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டுமானாலும், அல்லது இந்த வாயை காத்துக்கொள்ள வேண்டுமானாலும், எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது, எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்மை தீட்டுப்படுத்தும், எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசப்படும் போது தேவன் வேதனைப்படுவார், ஆவியான துக்கப்படுவார் என்பதை இன்றைக்கி காலையில் பார்த்து நாம் கடந்து போகலாம்.
வாசிக்கலாம். முதலாவதாக யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு தான் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நீங்க முதலில் நம்முடைய வாயை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கவனமா இருக்கணும், கரப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளணும். முதல்ல பெருமையான வார்த்தைகளை பேசுவதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமையான வார்த்தைகள், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவங்க மேலே தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு வாசிக்கிறோம். பெருமையான வார்த்தைகள், சில ஜபிப்பதில் பெருமைன்னா என்ன தெரியுங்களா? எனக்கு பெருமை இல்லை, நான் தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லுவதே பெருமை தான். நான் பெருமை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுவே ஒரு பெருமை தான். நான் தாழ்மையாக இருக்க சொன்னால் அதுவும் ஒரு பெருமை தான். நம்ம வாழ்க்கையில் பெருமையான காரியங்களை ஒரு நாளும் பேசக்கூடாது. நம்மை தாழ்த்தும் போது தான் தேவன் இரக்கம் செய்கிறார். நம்மை தாழ்த்தும் போது தான் தேவன் நமக்கு நன்மை தருகிறார். நம்மை தாழ்த்தும் போது தான் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ வீணான பெருமையான காரியங்களை குறித்து ஒரு நாளும் நம்ம பேசக்கூடாது. பெருமையானவைகளை பேசுகிறதுன்னு வாசிக்கிறோம். சிலருக்கு ஊரை குறித்த காரியங்கள், சிலருக்கு இடத்தை குறித்த காரியங்கள், படிப்பை குறித்த காரியங்கள், பதவியை குறித்த காரியங்கள், இவைகளை சொல்லி பேசக்கூடாது. நம்ம சொன்ன இவைகளெல்லாம் கர்த்தரால் வந்த ஈவு, தேவன் எனக்கு கொடுத்த ஈவு, தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, தேவன் எனக்கு கொடுத்த தயவு என்று சொல்லும்போது, அவரை உயர்த்தி பேசும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் தொழில் ஆசீர்வதிக்கப்படவில்லை நாம் சொல்லும்போது, இது என்னால் வந்ததுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஆனால் இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி பாருங்க, அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கும். அங்கு நேபுகாத்நேச்சர் சொல்றார், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். இதை சொன்ன உடனே ஒரு பெரிய தண்டனை அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. யோசிச்சு பாருங்க, பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது, பெருமையான காரியங்களை சொல்லக்கூடாது, மற்றவங்க முன்பதான் நம்மை வெளியே காட்டிக் கொள்ளக்கூடாது. நம்மை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் நாம சொல்லணும், எல்லாம் கர்த்தருடைய கிருபை, எல்லாம் கர்த்தருடைய தயவு என்று சொல்லி நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு, பாருங்களேன், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். பாருங்களேன், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. நல்லா யோசிச்சு பாருங்க, மேட்டிமையான காரியங்களை பேசாதீங்க. சில பேருக்கு மேட்டிமையாய் பேசுகிற காரியம் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதத்துல 138வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 138வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், கர்த்தர் எங்க இருக்கிறார்னா உயர்ந்த மேல இருக்கிறாரு. தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாரு. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கிட்ட இல்ல, தூரத்திலிருந்து அறிகிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் மேட்டிமையான காரியங்கள், நம்மை மேன்மைப்படுத்தி பேசுகிற, சில படிப்புகள் மேன்மையா இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த ஈவு. சிலருக்கு தொழில் விருத்தி அடைந்திருக்கலாம், கர்த்தர் கொடுத்த ஈவு. எல்லாவற்றையும் மேட்டிமை பாராட்டாமல், இது நான் அல்ல கர்த்தரே, அங்கே பவுல் சொல்வார், நான் அல்ல கர்த்தரே, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். இப்படி சொல்லி நாம் ஜெபிக்கும் போது, இப்படி சொல்லி அவரை உயர்த்தும் போது அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். மேட்டிமையான வார்த்தைகளுக்கு வாயை விட்டுவிடாதீர்கள், பெருமையான வார்த்தைகளை பேசுவதற்கு விட்டுவிடாதீர்கள். மூன்றாவதாக வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 17வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 17வது சங்கீதம் 10வது வசனம். அவர்கள் கொழுத்து போய் தங்கள் வாயினால் இருமாப்பாய் பேசுகிறார்கள். நல்லா கவனிங்க, இருமாப்பாய் அப்படின்னா வீம்பாய் பேசுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில வீம்பா பேசக்கூடாது. வீம்பான வார்த்தைகளை நம்ம இழுத்து கட்டி பேசக்கூடாது. சில பேர் பேசும்போது கவனிச்சிங்கன்னா தேவையில்லாத இழுத்து பேசுகிற தன்மைகள், இதெல்லாம் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற தேவ பிரசன்னத்தை, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபைகளை இழந்து போக பண்ணும். நீங்கள் வாசிப்பீங்களானால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம்
16வது வசனம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. சில வீம்புக்குன்னு பேசுவாங்க, பேசக்கூடாது. அப்படி பேசும்போது ஆண்டுடைய நாமம் ரொம்ப மகிமை குறையும். அப்போ ஆண்டவருக்கு உயர்த்துகிற வரை தான் பேசணுமே தவிர வீம்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. சங்கீதம் 75 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 75வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வீம்பு பேசாதீங்க. நீங்க வீம்பு பேசினா ஆண்டவர் வருத்தப்படுவார். அப்போ நம்ம நாவை எப்படி கவனமாக காத்துக்கொள்ளனா, வீம்பு பேசாமல் காத்துக்கொள்ள வேண்டும். 4வதாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். அப்படின்னா தீமையான காரியங்களை பேசுவதற்கு நாம காத்துக்கொள்ளணும். தீமையானதை பேசக்கூடாது. அங்க யோசேப்பு சொல்லுவார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தீமை செஞ்சிருப்பாங்கன்னு. தீமை சாதாரணமாக வரல, பேசி தான் தீமை வந்துச்சு. தீமை செய்கிறதுக்கு அவங்க பேச்சு தான் காரணமாச்சு. சொப்பனக்காரன் வருகான், இதோ தகப்பன்ட்ட ரொம்ப செல்லமாக இருக்கிறவன் வரான், ஓ அவனை மட்டும்தான் உயர்த்தி வச்சிருக்கு. இந்த பேச கோபங்களும் விரோதங்களும் வந்து தீமை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள தூண்டி விட்டுருச்சு. தீமை செய்வதற்கு நம்மளை தூண்டுகிறதே இந்த பேச்சு தான், தீமையான பேச்சு தான். ஆண்டவரை உயர்த்தினா உயர்த்தட்டும், மேன்மைப்படுத்தினா மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். நம்மளை என்ன பேசினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு போவோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் தீமையான காரியங்களை பேச தீமையை செய்வதற்கு நாம் முற்பட ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேச முற்பட ஆரம்பிச்சிருவோம். தீங்கான காரியத்தை சொல்ல முற்பட ஆரம்பிச்சிருவோம். இந்த காலை நேரத்தில் தீமையான காரியத்திற்கு வாயை விடாதீர்கள். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் வாசிப்போம். சங்கீதம் 22 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22 7வது வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, பாருங்களேன், என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்தவங்களை கேலி செய்து அடுத்தவங்களை கிண்டல் செய்து பேசவே கூடாது. அது ஆவியாளர் துக்கப்படுத்துகிற காரியம். சில நேரங்களில் இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எல்லாம் நல்லா ஜெபிச்சுட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல ஜெபம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எல்லாம் முடித்தாலும் அவங்க பேச்சு கிண்டல்கள் அதிகமாக இருக்கும். கேலி பேச்சு இருக்கவே கூடாது. அது இல்லாதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவினால் கனமுள்ள வார்த்தைகள் தான் வரணும். கனம் நிறைந்த வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை கனமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் நமக்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாவை கொடுத்திருக்கிறார். நம்ம பேசும்போது சத்துருக்கள் ஓடுவதற்கு, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு கர்த்தர் நாவை கொடுத்திருக்கிறார். இந்த நாவில் ஏன் வல்லமை இல்லை, ஏன் கிரியை செய்ய முடியலன்னா கேலி கிண்டல்கள் பேச்சுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான். அதான் சொன்னேன், வாயை விட்டுறாதீங்க. அந்த கேலி கிண்டல் பேச்சுக்கு விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டோம்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஒரு முறை கனத்தை இழந்துட்டோம்னா திருப்பி அந்த கனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு முறை கனத்தை நம்ம விட்டுட்டோம், ஒரு முறை கனம் நம்மள பேரில் குறைஞ்சிருச்சு. வயசு பெருசாக இருக்கும், ஆனால் அவங்க பேச்சு சரியில்லாதனால கனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. பேச்சு சரியாக இருந்தால் தான் கனம் கிடைக்கும். வயதில் சின்னதோ பெரியவங்களோ அதெல்லாம் இல்லை. பேச்சை வைத்து தான் ஒரு மனிதனுக்கு கனம் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்ம நிற்கணுமா, உறவுகள் நட்புகள் எல்லாரும் நம்மளை கனமுள்ளவங்களாக பேசணும்னா இந்த கேலி பேச்சுக்கள், வீம்பான பேச்சுக்கள், பரியாச பேச்சுக்களை நாம் நிறுத்த வேண்டும். ஏன்? இது கடைசி நாட்களில் அதிகமாய் தோன்றுவார்கள். வாசிங்களேன், யூதா 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதா
1வது அதிகாரம் 18வது வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர், பாருங்களேன், தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்ப பரியாசமா பேசுறவங்க தோன்றுவாங்க கடைசி நாட்கள்ல. தேவனுடைய வல்லமை விளங்காது, ஆனா பரியாசங்கள் இருக்கும். மற்றவங்களை பரியாசம் பண்ணி பேசுறது, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருக்கும். ஆண்டவரை வெறுக்கிறார், அருவருக்கிறாரு. வாசிங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தீய நோக்கம் பாவம், தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். மனுஷருக்கு அருவருப்பானவன். அப்ப மனுஷருக்கே அருவருப்பானவன்னா தேவனுக்கு இப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு கேலி செய்கிறவங்க சில பேர் ரொம்ப நாள் ஓட முடியாது, ரொம்ப நாள் வைத்திருக்க முடியாது. கொஞ்ச நாள் தான் அந்த பழக்கங்கள், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள குறித்தே தவறாய் பேசக்கூடிய, அருவருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். தீய காரியங்களை பேசாமல், பரியாசம் பண்ணுகிற காரியங்களை பேசாமல் நீங்கள் காத்து கொள்ளுங்கள். கடைசியாக வாசிப்போம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நிறைய இருந்தாலும் இன்னைக்கு கால தேவையானதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், போதும், தந்திரமான வார்த்தைகளை பேசக்கூடாது. தந்திரமா யோசிக்கிறவங்க இருப்பாங்க, தந்திரமா செய்கிறவங்க இருப்பாங்க. சத்ருவுடைய ஆளுக தந்திரமாய் பேசக்கூடாது. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சில பேர் தந்திரமா அந்த நேரத்தில் பேசுவாங்க. அதை கவனித்து பார்க்க ஆவியான கிருபை தருவாராக. தந்திரமாய் பேசுகிற காரியத்தில் இல்லாதபடி நம் நாவை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சில கருத்துக்களை மாத்திரம் நான் சொன்னேன். 1, பெருமையான வார்த்தைகளை நீங்கள் விட்டுடாதீர்கள். மேட்டிமையான வார்த்தைகளை பேசி விட்டுடாதீர்கள். வீம்பான வார்த்தைகளை பேசி விட்டுடாதீர்கள். தீமையான வார்த்தைகளை பேசி உங்கள் நாவை அல்லது வாயை விட்டுடாதீர்கள். பரியாசம் பண்ணுகிற பேச்சுக்களை பேசி வாயை விட்டு விடாதீர்கள். அடுத்து கடைசியாக சொன்னேன், தந்திரமான வார்த்தைகள், தந்திரமான காரியங்களை பேசி விடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற இப்படிப்பட்ட பேச்சுக்களை, இப்படிப்பட்ட காரியங்களை என்னை விட்டு விலக்கும் என்று சொல்லி கண்களை மூடி அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், உள்ளத்தை சொல்லுங்க. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்தேன் சொல்லுங்க. ஆண்டவரே, என் நாவை அர்ப்பணிக்கிறேன், என் கண்களை அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கவடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்குவாதம், வாக்குவாதம், பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம், பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கரம் உயர்த்தி கடைசியா சொல்லுங்க. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன்,
ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்கள் நாவை நீர் எதற்காக எங்களுக்கு கொடுத்தீரோ, உம்மை துதிப்பதற்காக, உம்மை உயர்த்துவதற்காக, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக எங்களுக்கு இது கொடுத்த இந்த நாவை பயன்படுத்த கிருபை தாரும். சவித்தலும் துதித்தலும் ஒரே வாயில் அல்ல ஆண்டவரே. இதுவரை நாங்கள் பேசின காரியங்களை மன்னியும். கர்த்தர் எங்களுக்கு மீண்டும் ஒரு விசை கூட ஏசையா நாவை தொட்டதை போல இந்த காலை நேரத்தில் எங்கள் நாவை தொடுவீராக. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகள் நாவை தொடும், எங்கள் கணவருடைய நாவை தொடும், என் மனைவியுடைய நாவை தொடும், என் உறவுகளுடைய நாவை தொடும். ஆண்டவரே, நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாயை சத்துருவுக்கு விட்டுவிடாதபடி, பொல்லாத காரியங்களுக்கு விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவையோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம், வாஞ்சைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தடைகள் விலகுவதற்காய் நன்றி, பலவீனங்கள் மாறுவதற்காய் நன்றி, சுகம் உண்டாவதற்காய் நன்றி. தேவ தயவும் இரக்கமும் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கருவீராக. பாதுகாப்பு உண்டாகட்டும். தொழிலிலே பாதுகாப்பு, வாகனத்திலே பாதுகாப்பு, பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாதுகாப்பு உண்டாகட்டும். அற்புதம் செய்வதற்காய் நன்றி. இந்த கால நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாயை நாங்கள் ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.